வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜூன் 5, 6 மற்றும் 7 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, எங்குள்ள ஜெய் பிரகாஷ் நாராயணன் பறவைகள் சரணாலயம் இந்தியாவின் 100வது ராம்சார் தலமாக அறிவிக்கப்பட்டது. இதற்கான ஆன்சர் உத்தரப்பிரதேசம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவுடைய 100வது ராம்சார் தலத்தை அறிவித்திருக்காங்க. பொதுவாக ராம்சார் தலம் அப்படின்னா என்னென்னா, நம்ம சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிகளை ராம்சார் தலமாக அங்கீகரித்து அதை பாதுகாப்பாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவுக்கு 100வது ராம்சார் தலம் கிடைத்திருக்கு. இந்த 100வது ராம்சார் தலம் எது அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற ஜெய் பிரகாஷ் நாராயணன் பறவைகள் சரணாலயம் அப்படிங்கிறது தான். இதோடைய வேறு பேர் சுர்ஹாதால் அப்படிங்கிறது தான். இந்தியாவிலேயே அதிகமான ராம்சார் தலங்கள் இருக்கிறது நம்ம தமிழ்நாட்டில் தான். தமிழ்நாட்டில் 20 இடங்கள் ராம்சார் தலம் அப்படிங்கிற அங்கீகாரம் கிடைத்திருக்கு. ராம்சார் பிரகடனம் இது எப்போ ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னா 1971 ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி ஈரானில் ராம்சார் அப்படிங்கிற பகுதியில் தான் இதை ஏற்றுக்கொண்டிருந்தாங்க. அதனால தான் இதை ராம்சார் தலம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அடுத்தது, தமிழக சட்டப்பேரவையின் முதல் பெண் செயலாளர் யார்? இதற்கான ஆன்சர் சாந்தி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடுடைய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியுடைய ஃபஸ்ட்டு உமன் செக்ரட்டரியாக ஆர் சாந்தி அப்படிங்கிறவங்க பதவியேற்றிருக்காங்க. தமிழக சட்டப்பேரவையுடைய முதல் பெண் செயலாளர். இவங்க சட்டப்பேரவையில் சபாநாயகருக்கு முதன்மை ஆலோசகராக செயல்படுவாங்க. அதே மாதிரி சட்டப்பேரவையில் இருக்கிற மசோதாக்கள், விவாதங்கள், அறிக்கைகள் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது இல்லை, அது எல்லாத்தையுமே சேமித்து வைப்பாங்க. அதே மாதிரி அரசு துறைகள் மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு இடையில் இருக்கிற உறவுக்கு பாலமாக இருப்பாங்க. ஏன்னா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா காலங்காலமாக இருக்கும். ஆனால் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் புதிதாக வந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் மாறுவாங்க. அப்போ அவங்களுக்கும் ஒரு லிங்க் பண்ணுற ஆஃபீஸராக இவங்க இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ஃபிலிம்ஸ் எக்ஸாமுடைய டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A எக்ஸாமுக்கான ஃபிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச்மே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது நம்ம குறைந்த கட்டணத்தில் வழங்குகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசி நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது, தற்போது தமிழக அரசின் முதல் அமைச்சரவை கூட்டம் எந்த பெயரில் நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் வெற்றி தமிழகம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா தமிழக முதல்வர் விஜய் இவருடைய ஆட்சியில் முதல் முறையாக இப்போ அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றிருக்கு. இதில் 436 திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு இலக்கு வச்சுருக்காங்க. இந்த திட்டங்களை அறம், பொருள், இன்பம் அப்படின்ற மாதிரி 3 பிரிவுகளாக பிரித்து செயல்படுத்த போகிறாங்க. இதே மாதிரி இன்னொரு முக்கியமான இலக்கம் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா 2036வது ஆண்டுக்குள்ளாடி தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை 1.5 ட்ரில்லியன் அமெரிக்க டாலராக உயர்த்தணும் அப்படின்ற மாதிரி இலக்கு வச்சுருந்தாங்க. நம்ம முன்னாடியே கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். முன்னாள் கவர்மெண்ட், அதாவது திரு மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசு, அவங்க என்ன ஒரு இலக்கு வச்சுருந்தாங்க அப்படின்னா 2030க்குள்ளாடி நம்ம தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை 1 ட்ரில்லியன் அமெரிக்க டாலராக உயர்த்தணும் அப்படின்ற மாதிரி இலக்கு வச்சுருந்தாங்க. இப்போ இந்த இலக்கை அப்படி மாற்றி இப்படி வச்சுருக்காங்க. அடுத்தது, உலக வங்கியில் இந்தியாவின் செயல்பாட்டு இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் நீல்காந்த் மிஸ்ரா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீல்காந்த் மிஸ்ரா இவர் வேர்ல்டு பேங்குடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இவர் இந்தியா தரப்பிலிருந்து செயல்பாட்டு இயக்குநராக இருப்பார். இவர் இந்த பதவியில் 3 ஆண்டுகள் இருப்பார். அடுத்தது, இந்தியாவில் 100 முக்கிய தயாரிப்புகளை கண்டறிய மத்திய அரசு எத்தனை குழுக்களை அமைத்தது? இதற்கான ஆன்சர் 6. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு துறையிலையும், அதாவது ஃபார்மசிட்டிக்கலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஸ்டீலு, இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த மாதிரி பல்வேறு துறைகள் இருக்குல்ல, அந்த துறைகளில் நம்ம இந்தியாவிலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான 100 தயாரிப்புகள் என்னென்ன, 100 சிறந்த பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக 6 குழுக்களை அமைத்திருக்காங்க. அடுத்தது, 2025-26 நிதியாண்டு இந்தியாவில் அதிக அந்நிய நேரடி முதலீடு செய்த நாடு எது? இதற்கான ஆன்சர் சிங்கப்பூர். FDI, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம இந்தியாவில் 2025-26 நிதியாண்டில் ரொம்ப அதிகமான அந்நிய முதலீடு செய்த நாடு எது அப்படின்னா சிங்கப்பூர். 2025-26 நிதியாண்டில் இந்தியாவில் அந்நிய நேரடி முதலீடு இது போன நிதியாண்டோட 18% உயர்ந்திருக்கு. அதிக முதலீடு செய்த நாடு சிங்கப்பூர். அதிக முதலீடு பெற்ற துறை எது அப்படின்னா கணினியுடைய மென்பொருள் மற்றும் வன்பொருள் துறை, அதாவது கம்ப்யூட்டருடைய சாஃப்ட்வேர் மற்றும் ஹார்ட்வேர் டிபார்ட்மெண்ட். இதெல்லாம் அதிக முதலீடு ஈர்த்த மாநிலம் எது அப்படின்னா மகாராஷ்டிரா. அடுத்தது, இந்தியாவில்
தரவு மையம் அமைக்க ரூபாய் 3,00,000 கோடி எந்த நிறுவனம் முதலீடு செய்ய உள்ளது? இதற்கான ஆன்சர் ஏர்ட்ரங்க். இந்த ஏர்ட்ரங்க் அப்படிங்கிறது ஆஸ்திரேலியாவை சேர்ந்த நிறுவனம். 5 ஜிகாவாட் திறன் கொண்ட தரவு மையத்தை வந்து அமைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி தெரிவித்திருக்காங்க. இந்தியாவில் அமைக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் தெரிவித்திருக்காங்க. இந்தியாவில் எங்கே அமைக்க போகிறோம் அப்படிங்கிறத அவங்க இன்னும் தெரிவிக்கலை. அடுத்தது 2026 நார்வே செஸ் போட்டியில் சாம்பியன்ஷிப் பட்டம் பெற்ற முதல் இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் பிரக்ஞானந்தா. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த போட்டியில் வந்து மேக்னஸ் கால்சன் வந்து நிறைய முறை வெற்றி பெற்றிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா மேக்னஸ் கால்சன் தோல்வியுற்று நம்ம இந்தியாவை சேர்ந்த பிரக்ஞானந்தா வந்து வெற்றி பெற்றிருக்காரு. இந்த போட்டி நார்வேயுடைய தலைநகரான ஓஸ்லோவில் தான் நடைபெற்றது. இதில் மகளிர் பிரிவில் வெற்றி பெற்றது கஜகஸ்தான் நாட்டை சேர்ந்த வீராங்கனையான பிபிசாரா அசபவேயா அப்படிங்கிறவங்க தான். அடுத்தது 2026 WR மகளிர் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் பெற்ற இந்திய வீராங்கனை யார்? இதற்கான ஆன்சர் வைஷாலி ரமேஷ் பாபு. சுருக்கமாக வைஷாலி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த போட்டி இப்போது ஜப்பானுடைய டோக்கியோ நகரில் நடைபெற்றது. இதில் இவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. இவங்க வந்து பிரக்ஞானந்தாவுடைய சகோதரி. அடுத்தது ஆசிய தனிநபர் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் சவிதா ஸ்ரீபாஸ்கர். இந்த போட்டி வந்து மங்கோலியாவுடைய தலைநகரான உலன்படார் அப்படிங்கிற பகுதியில் நடைபெற்றது. இதில் இவங்க வெற்றி பெற்றதன் மூலமாக 2027 ஆண்டு ஃபிடே மகளிர் உலகக்கோப்பை போட்டிக்கு இவங்க தகுதி பெறுறாங்க. அடுத்தது தெற்காசிய மகளிர் கால்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டம் பெற்ற நாடு எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. SAFF அதாவது சவுத் ஏஷியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் தெற்காசிய மகளிர் கால்பந்து போட்டி இது. இதில் இந்த ஆண்டுக்கான மகளிர் போட்டியில் வெற்றி பெற்றது வந்து இந்தியா தான். இந்த போட்டி நம்ம இந்தியாவில் தான் நடைபெற்றது. கோவாவில் மர்மகோவா அப்படிங்கிற பகுதி இருக்குது. அங்கே வந்து ஜவஹர்லால் நேரு விளையாட்டரங்கம் இருக்குது. அங்கே தான் இந்த போட்டி நடைபெற்றது. அடுத்தது இந்தியா மற்றும் பிரிட்டன் முக்கிய கனிமங்களின் உலகளாவிய விநியோக சங்கிலி கண்காணிப்பு மையத்தை எங்கு நிறுவின? இதற்கான ஆன்சர் புதுடெல்லி. அப்புறம் புக்ஸ் அண்ட் ஆதர்ஸ் பார்க்கலாம். வென் ஆடிட் மேட்டர்ஸ் CAG இன்டர்வென்ஷன்ஸ் தட் மேட் அ டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற புத்தகம். இதை வந்து வினோத் ராய் எழுதியிருக்காரு. இவர் இந்தியாவுடைய முன்னாள் தலைமை கணக்கு தணிக்கையாளர், அதாவது காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் அப்படிங்கிறவர் தான். அடுத்தது உலக சுற்றுச்சூழல் தினம். முக்கிய தினங்கள் பார்க்கலாம். உலக சுற்றுச்சூழல் தினம் இது வந்து ஜூன் 5ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் இயற்கையின் ஈர்ப்பால் பருவநிலைக்காக நம் எதிர்காலத்திற்காக அப்படிங்கிறது தான். அடுத்தது உலக உணவு பாதுகாப்பு தினம். இது ஜூன் 7ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் சுமையிலிருந்து தீர்வை நோக்கி எங்கும் பாதுகாப்பான உணவு அப்படிங்கிறது தான். இன்னும் ரிவிஷன் பார்க்கலாம். எங்குள்ள ஜெய் பிரகாஷ் நாராயணன் பறவைகள் சரணாலயம் இந்தியாவின் 100வது ராம்சார் தலமாக அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் உத்தரப்பிரதேசம். அடுத்தது தமிழக சட்டப்பேரவையின் முதல் பெண் செயலாளர் யார்? இதற்கான ஆன்சர் சாந்தி. அடுத்தது தற்போது தமிழக அரசின் முதல் அமைச்சரவை கூட்டம் எந்த பெயரில் நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் வெற்றி தமிழகம். அடுத்தது உலக வங்கியில் இந்தியாவின் செயல்பாட்டு இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் நீல்காந்த் மிஸ்ரா. அடுத்தது இந்தியாவில் 100 முக்கிய தயாரிப்புகளை கண்டறிய மத்திய அரசு எத்தனை குழுக்களை அமைத்தது? இதற்கான ஆன்சர் 6 குழுக்கள். அடுத்தது 2025-26 நிதியாண்டு இந்தியாவில் அதிக அந்நிய நேரடி முதலீடு செய்த நாடு எது? இதற்கான ஆன்சர் சிங்கப்பூர். அடுத்தது இந்தியாவில் தரவு மையம் அமைக்க ரூபாய் 3,00,000 கோடி எந்த நிறுவனம் முதலீடு செய்ய உள்ளது? இதற்கான ஆன்சர் ஏர்ட்ரங்க். இது ஆஸ்திரேலியாவை சேர்ந்த நிறுவனம். அடுத்தது 2026 நார்வே செஸ் போட்டியில் சாம்பியன்ஷிப் பட்டம் பெற்ற முதல் இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் பிரக்ஞானந்தா. அடுத்தது 2026 WR மகளிர் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் பெற்ற இந்திய வீராங்கனை யார்? இதற்கான ஆன்சர் வைஷாலி ரமேஷ் பாபு. அடுத்தது ஆசிய தனிநபர் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் சவிதா ஸ்ரீபாஸ்கர். அடுத்தது தெற்காசிய மகளிர் கால்பந்து போட்டியில் 2026 சாம்பியன் பட்டம் பெற்ற நாடு எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. அடுத்தது இந்தியா மற்றும் பிரிட்டன் முக்கிய கனிமங்களின் உலகளாவிய விநியோக சங்கிலி கண்காணிப்பு மையத்தை எங்கு நிறுவின? இதற்கான ஆன்சர் புதுடில்லி. ஓகே, அப்புறம் நம்ம போன வீடியோவில் ஒரு ப்ரீவியஸ் இயர் கேள்வி கேட்டிருந்தோம். இது இந்த ஆண்டு நடைபெற்ற TNPSC குரூப் 2 எக்ஸாமுடைய, அதாவது குரூப் 2A எக்ஸாமுடைய மெயின்ஸில் கேட்ட கேள்வி இது. இதில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த கல்வி நிறுவனங்கள் எப்பெல்லாம் தொடங்கியிருந்தாங்க அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மருத்துவப்பள்ளி, மெட்ராஸ் மெடிக்கல் ஸ்கூல், இது வந்து 1835 தொடங்கியிருந்தாங்க. அடுத்ததாக மெட்ராஸ் பிரசிடென்சி காலேஜ், இது பார்த்திங்கன்னா 1840 தொடங்கியிருந்தாங்க. அடுத்ததாக மெட்ராஸ் கிறிஸ்தவ கல்லூரி, இது வந்து
1837 தொடங்கியிருந்தாங்க. அடுத்தது பச்சை பாஸ் கல்லூரி, இது பார்த்திங்கன்னா 1842 தொடங்கியிருந்தாங்க. இது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான பல்கலைக்கழகங்கள் இதெல்லாம் எப்போ தொடங்கினாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து வச்சிங்க. அதெல்லாமே எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஓகே, அப்புறம் இன்றைக்கான கேள்வி, சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநில அளவிலான கூட்டம் எந்த இடத்தில் நடைபெற்றது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஏ செங்கல்பட்டு, ஆப்ஷன் பி மதுரை, ஆப்ஷன் சி சென்னை, ஆப்ஷன் டி கோவை. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது நிறைய முறை இந்த கேள்வி கேட்டிருக்காங்க, அதனால் இது ரொம்ப முக்கியமானது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மே மாதத்திற்கான முக்கியமான 100 கரண்ட் அஃபேர்ஸ், அப்புறம் முக்கிய தினங்கள், இதற்கான வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம். அது நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் அதோடைய லிங்க் கொடுத்துருக்கோம், நீங்கள் அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க, உங்கள் நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.